வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அநேகமாக எல்லாரும் குரூப் ஃபோருக்கு வந்து தமிழ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதில் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்கணும். அந்த மூலிமா நான் ரிவைசன் பண்ணலாம். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. குரூப் 4 வந்து இப்போ நம்மளுக்கு சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிச்சிருப்போம். ஒரு பரபரப்பாக தான் இருக்கும். அதாவது நம்மளுக்கு ஒரு நர்வஸாக தான் இருக்கும். நல்லா படித்தவங்களுக்கு கண்டிப்பாக நர்வஸ் பயம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இருக்கும். எல்லாமே மறந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காகலாம் யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். யாருக்கெல்லாம் மறந்து போகிற மாதிரி தோணுதோ அவங்க எல்லாம் படிச்சுவிங்க. இந்த பதட்டம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா, நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் பதட்டம் அப்படின்னு வரும். ஜஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு போகிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு பதட்டமும் வந்து இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் நல்ல எஃபெக்ட் போட்டு குரூப் 4 தான் முக்கியம் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பதட்டம் இருக்கும். இந்த லாஸ்ட் மினிட்ஸில் நம்ம எப்படி மார்க் வாங்குவோமோ அப்படிங்கிற ஒரு திங்கிங் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பதட்டத்தில் தயவு செஞ்சு ஓரமாக வச்சுருங்க. எதுவுமே பதட்டப்பட வேண்டாம். நம்ம இருக்கிறது என்ன, நம்ம நல்லபடியாக படிச்சிருக்கோம். நம்ம முயற்சியை வந்து 100% தரப்போகிறோம். கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம் அப்படின்னு பாசிட்டிவ் மைண்டவே செட் பண்ணிக்கங்க. மறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னால எதையும் யோசிக்காதீங்க. எல்லாமே நம்ம மைண்டில் இருக்கும். அந்த கொஸ்டினை பார்க்கும்போது எக்ஸாம் சென்டரில் அந்த கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம படித்ததெல்லாம் அப்படியே நம்மளுக்கு மைண்டில் அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். என்னென்ன படித்தோம், எந்த பேஜில் படித்தோம், என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் படித்தோம் எல்லாமே வரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் வரும். அதனால் யாருமே வந்து ரொம்ப பதட்டமோ பயமோ அப்படி பட வேண்டாம். நார்மலாக நம்ம போய் எழுதினாவே போதும். ஏன்னா இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததே குரூப் 2வும் வருது. குரூப் 4 மட்டும்தான் அப்படின்னு சொல்லி யாருமே டீமோட்டிவேட் ஆகிடாதீங்க. இது கண்டிப்பாக டீமோட்டிவேட் ஆகக்கூடிய டைம் தான். இவ்வளோ எஃபெக்ட் போட்டோம், இவ்வளோ தூரம் படித்தோம், நம்மளுக்கு மைண்டு நிற்கல அப்படின்னு யாருமே வந்து டீமோட்டிவேட்டே ஆகாதீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஒரு 10 டாபிக் வந்து லைனாக ஒன் பை லைனாக ரிவிஷன் பண்ணலாம். ரிவிஷன் தான், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ரிவிஷன் மட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நம்ம பார்க்கும்போது இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன டாபிக் இதில் கொடுத்துருக்கேன்னா, குறில் நெடில் வேறுபாடு, சந்திப்பிழையை நீக்கி எழுதுறது, வேறு சொல்லை அறியுது, 2 வினைச்சொற்களுக்குள்ள வேறுபாட்டை அறியணும், கோட்டிட்ட இடத்துல வந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதணும், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், பொருந்தாத சொல்லு இல்லை இணையை வந்து தேர்ந்தெடுக்கணும், அகர வரிசைப்படுத்துதல், அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை வந்து தகுந்த இடத்துல சேர்த்துறது, சரியான வினாவை தேர்ந்தெடுத்தல், சரியா தவறா என்ற கூட்டை ஆராயணும். இந்த வீடியோ மூலியமா பார்த்தோன்னா மொத்தம் 11 டாபிக் கொடுத்துருக்கேன். 11 டாப்பிக்கில் கண்டிப்பாக 11 கொஸ்டின் வரும். சில டாப்பிக்கில் 2 கொஸ்டின்ஸும் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 50 கொஸ்டின், கன்ஃபார்மாக 50 கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து மட்டும் வரப்போகுது. அதனால் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ரிவிஷன் பர்பஸ்க்காக தான். என்ன இருக்குது அப்படின்னு ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோ. கன்ஃபார்ம்டு கொஸ்டின் வர ஏரியா தான். அதனால் வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து குறில் நெறில் வேறுபாடு. குறில் நெறில் வேறுபாடு அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு குறில் சொல்லை வந்து நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வந்து வர மாதிரி ஒரே தொடரில் அமைத்து இருக்கும். அதான் வந்து குறில் நெறில் வேறுபாடு அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. உயிரில் வந்து உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரையும், நெடில் எழுத்துக்கள் வந்து 2 மாத்திரை வரும். உயிர் எழுத்துல குறில் எழுத்து எது எது அப்படின்னு பார்த்தோம்னா 5 எழுத்துக்கள் இருக்கு. ஆ, இ, உ, ஏ, ஓ, இந்த 5 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் வந்து 6 நெடில் எழுத்துக்கள். அப்போ நெடில் எழுத்துக்கள் வந்து 7, குறில் எழுத்துக்கள் வந்து 5, மொத்தம் 11 வரும். உயிர்மெய் குடில் வந்து 90 இருக்கு. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 126 இருக்கு. உயிர்மெய் குடில் எழுத்துக்கள் வந்து 1 மாத்திரை அளவு பெற்று வரும். உயிர்மெய் நெடில் எழுத்து வந்து 2 மாத்திரை பெற்று வரும். ஆயுத எழுத்து வந்து அரை மாத்திரை தான் பெறும். ஆயுத எழுத்து வந்து பெரும் மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை தான். உயிர் குறியில் 5 எழுத்துக்கள் வரும். உயிர் நெடியில் 7 எழுத்துக்கள் வரும். உயிர்மெய் குறியில் வந்து 90 எழுத்துக்களும், உயிர்மெய் நெடியில் வந்து 126 எழுத்துக்கள் வரும். குறில் அப்படின்னாவே 1 மாத்திரை அளவு, நெடில் அப்படின்னா 2 மாத்திரை அளவு. உயிர் நெடில்னாலும் 2 மாத்திரை, உயிர்மெய் நெடில்னாலும் 2 மாத்திரை. ஓகே, எக்ஸாம்பிளில் வந்து பார்க்கலாம். இப்போ கொல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாங்கு அப்படின்னு அர்த்தம். அதுவே கோல் அப்படின்னா புறங்கூறல். கொல் அப்படின்னா வாங்குறது, கோல் அப்படின்னா புறங்கூறது. கோல் முட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் புறங்கூறல். கொல்லுன்னா வாங்குறது, கோல் அப்படின்னா புறங்கூறல். நடு அப்படின்னா என்னது ஊன்றுன்னு அர்த்தம். அதுவே நாடு அப்படின்னா விரும்புன்னு அர்த்தம். நடு அப்படின்னா ஊன்றணும், நாடு அப்படின்னா விரும்புன்னு அர்த்தம்.
பணம் அப்படின்னா பருமை அப்படின்னு அர்த்தம். பானம் அப்படின்னா பானகம். பானம் அப்படின்னா இப்படி ஜூஸ் எல்லாம் குடிக்கிறோம்ல, அதுதான் பானம் அப்படிம்போம். பணம் அப்படின்னா பருமை, பானம் அப்படின்னா பானகம். கண் அப்படின்னா உறுப்பு. கண்ணுங்கிறது ஒரு வகை ஒரு உறுப்பு அப்படின்னு வரும். கான் அப்படின்னா காட்சி அப்படின்னு சொல்லப்படுது. கண் அப்படின்னா உறுப்பு, கான்னா காட்சி. மனம் அப்படின்னா உள்ளம், மானம் அப்படின்னா பெருமை கேடு, பெருமை கொள்றது மானம் அப்படின்னு. மனம் அப்படின்னா நம்மளோட உள்ளம். வலி அப்படின்னா என்னது? காற்று. வலி அப்படின்னா காற்று. அதே வாளி அப்படின்னா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரத்தை தான் வாளி அப்படின்னு சொல்றோம். அடுத்து மரி அப்படின்னா இறத்தல், மரித்து போதல் மரி அப்படின்னும். மாரி அப்படின்னா மலையை குறிப்பிடுகிறது. மரி அப்படின்னா இறத்தல், மாரி அப்படின்னா மலை. கொடை அப்படின்னா ஈகையும், கோடை அப்படிங்கிறது வெயில் காலத்தை குறிப்பிடுது. கொடைனா ஒருவருக்கு கொடுக்கறது, கோடை அப்படிங்கிறது வெயில் காலத்துல குறிக்கப்படுது. மறி அப்படின்னா தடுத்தல். இது வந்து மறி அப்படிங்கும்போது தடுக்கிறது. அதுவே மாறி அப்படின்னா வேறுபடுதல். மறி அப்படிங்கிறது வந்து நகரறி வரும்போது இது என்ன சொல்லணும்? தடுக்கணும் அப்படிங்கணும். அதுவே நகரறி அப்படின்னா தடுத்தல், மாறி அப்படின்னா வேறுபடுதல். அடுத்தது வரம். வரம்னா என்னது? அருள். அதுவே வாரம் அப்படின்னா கிழமை. வரம் அப்படி என்றால் அருள், வாரம் என்றால் கிழமை. கிரி அப்படின்னா மலை. கிரிவலம் வர்றதுன்னு நாம வச்சுக்க, மலையை சுத்தி வர்றது மலை நடத்தாது. கீரி அப்படின்னா விலங்கு. கிரினா மலை, கீரினா விலங்கு. மடு அப்படின்னா பொய்கை. மடு அப்படிங்கிறது வந்து பொய்கையும். மாடு என்றால் செல்வம் அப்படின்னு பொருள் உண்டு. இது கானகம் அப்படின்னா பொண்ணு. கானகம் அப்படின்னா பொண்ணு. அதே கானகம் அப்படின்னா காடு. சரி, கனகம் அப்படின்னா பொண்ணு, கானகம் என்றால் காடு. கனகம் அப்படின்றால் பொண்ணு, கானகம் என்றால் காடு. தரம் என்றால் தகுதி, தாரம் என்றால் மனைவி. தரம் அப்படின்னா தகுதி, தாரம்னா மனைவி. படலை என்றால் மாலையை குறிக்கும். படலைன்னா மாலை. பாடலை அப்படின்னா இயற்று பாடல், இயற்றப்பட்ட பாடலை அப்படின்னு சொல்றோம்ல, அதான் பாடலை அப்படின்னு அர்த்தம். விதி அப்படின்னா சட்டம், வீதி அப்படின்னா தெரு. விதினா சட்டம், வீதி என்றால் தெரு. நசி அப்படின்னா குறைத்தல், நாசி என்றால் மூக்கு. நசினா குறைக்கிறது, நாசி என்றால் மூக்கு. கொல் அப்படின்னா பெரு, கோல் அப்படின்னா விண்மீன். கொல்லுனா பெரு, கோல்னா விண்மீன். அலி அப்படின்னா நீக்குதல். இந்த அலி வந்துச்சு அப்படின்னா நீக்க, சிறப்பு லீ வந்தா நீக்குதல். ஆலி அப்படின்னா கடல். ஆலி அப்படின்றால் கடல். அரு அப்படின்னா என்னது? வெட்டுதல். அரு அப்படின்னா வெட்டுதல். ஆறு அப்படின்னு வந்தால் நதி. ஆறுன்னு வந்தால் நதி. அருனா வெட்டுதல். விடு அப்படின்னா விட்டு விடுதல். விடுனா என்னது? விட்டு விடுதல். வீடு அப்படின்னா தங்குமிடம். விடு அப்படின்னா விட்டு விடுதல். வீடு அப்படி என்றால் தங்குமிடம். சிலை அப்படின்றால் சிற்பம், சீலை அப்படின்னா புடவை. சிலைனா சிற்பம், சீலைனா புடவை அப்படின்னு வரும். அதுலயே சிலை அப்படின்னா திருவுருவம், சீலைனா துணி இப்படின்னு வருது. அடுத்தது பரி அப்படின்னா குதிரை, பாரி என்றால் வள்ளல். பரினா குதிரை, பாரினா வள்ளல். அடுத்தது கொடு அப்படின்னா தருதல். கொடு அப்படின்னா தருதல். கோடு என்று நேராக வரைதல். கொடுனா தரது, கோடுனா நேரா வரைகிறது. சிறு என்றால் சிறுமை, சீரு அப்படின்னா பாய்தல். சிறு என்றால் சிறுமை, சீரு என்றால் பாய்தல். தொடு என்றால் தொடுதல், தோடு அப்படின்னா அணிகலன். தொடு அப்படின்னா தொடுறது, தோடு அப்படின்னா அணிகலன். பலம் அப்படின்னா வலிமை, பாலம்னா ஆற்றுப்பாலம். பலம்னா வலிமை, பாலம்னா ஆற்றுப்பாலம். வலைனா மீன் வலை, வாழை அப்படின்னா இளம்பெண். வலைனா மீன் வலை, வாழை என்றால் இளம்பெண். பணம்னா காசு, பானம் அப்படின்னா அம்பு. பணம்னா காசு, பானம்னா அம்பு. இதான் வந்து முக்கியமான குறில் நெடில் வேறுபாட்டு சொற்கள். அடுத்து டிஎன்பிசியில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது சிறு சீரு சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்கணும். சிறு சீரு அப்படின்னு சொற்களுக்கு பொருள் தரும் தொடர் எது அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். சிறு குட்டி, குட்டி சீருவதில் புலியை மிஞ்ச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புலியை மிஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லி இது தொடரா கொடுத்துருக்காங்க. இதான் வந்து சரியானது. அடுத்தது குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடை வந்து சரியானதை தேர்ந்தெடுக்கணும். தொடு அப்படின்னா தொடுதல் அப்படின்னு அர்த்தம். தோடு அப்படின்னா அணிகலன். தொடுனா தோடு, தோடு என்றால் அணிகலன். அடுத்தது அடைப்பு குறிக்குள் உள்ள சொற்களில் பொருந்தக்கூடிய தொடர் எது அப்படின்னு பார்க்கணும். பட்டு பாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? பட்டு பாட்டு. பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினேன். இதான் வந்து சரியான தொடர். பட்டு மெத்தையில பாட்டு கேட்டபடி தூங்கினேன். அடுத்து குடில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடுன்னு போட்டிருக்காங்க. சிறு சீரு சிறுமை அப்படின்னா அந்த சிறு அப்படின்னா சிறுமை, சீரு என்றால் பாய்தல். சிறு என்றால் சிறுமை, சீரு என்றால் பாய்தல். அடுத்தது குறில் நெடில் வேறுபாடு தான். விதி, வீதி. விதினா என்னது? வரி விதிக்கிறது. வீதி அப்படின்னா தெரு. விதினா வரி விதித்தல், வீதினா தெருவு. குடில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடை கண்டறியணும். 4 ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. விசில் மாற்றம் அறிந்து வேறுபாடணும். வனம், வானம் 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. வனம்னு ஒன்று, வானம் அப்படின்னு ஒன்று. வனம்னா என்னது? கான் அப்படின்னு சொல்லப்படுது. வானம் அப்படின்னா விசும்பு அப்படின்னு அர்த்தம். வனம்னா கான், கான்னா காட்டை குறிக்குது. வானம் அப்படின்னா விசும்பு, ஆகாயத்தை குறிக்குது, அதாவது வானத்தை குறிக்கிறது. அடுத்து குடில் நெடில் மாற்றம் அறிந்து வேறுபடுத்தணும். மலை, மாலை அப்படின்னு அர்த்தம். மலைனா என்னது? சிகரம். மாலை அப்படிங்கிறது ஒரு சிறு பொழுது. மலைனா சிகரம், மாலைனா சிறு பொழுது. அடுத்தது குடில் நெடில் வேறுபாடு உணர்த்து பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்கணும். பரி, பாரி.
பரினா என்னது குதிரை, பாரினா வள்ளல்களில் ஒருவர், பாரி வள்ளல்கள் ஒருவர் தான் பாரி. அடுத்தது குறில் நெடில். மடு மாடு, மடு என்றால் நீர்நிலை, மாடு என்றால் செல்வம். மடுன்னா என்னது நீர்நிலை, மாடு என்றால் செல்வம். குறில் நெடில் அடிப்படையில் தவறான இணையை கண்டறியும். இது வந்து தவறான இணையை கண்டறியணும். வீடு வீடு, பெரு பேரு, கோல் கோல், மீன் மீன் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல வந்து என்னன்னா இது ரெண்டுமே வந்து தவறு. ஏன்னா இது ரெண்டுமே என்னது நெடில குறிக்குது. மீதி குறில் நெடில், இது குறில் நெடில், இது குரில் நெடில். இந்த ரெண்டு சொற்கள் நெடில். கோலும் நெடில், கேளுங்கிறது நெடில். அப்போ இதான் தவறான இணை. அடுத்த டாபிக் சந்தி பிழையை வந்து நீக்கி எழுதணும். சந்தி பிழையை நீக்கி எழுதணும். சந்தி பிழையை நீக்கி எழுதணும் அப்படின்னா வல்லினம் மிகும் இடங்கள்ல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். அப்பதான் நம்மளால ஈஸியா சந்தி பிழையை நீக்கி எழுத முடியணும். எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி சொற்களின் பின் வந்து வல்லினம் மிகும். எந்த, இந்த, அந்த, அப்படி, இப்படி, எப்படி அப்படிங்கிற சொற்கள் பின்னாலாம் வல்லினம் மிகும். அந்த தோட்டம், அந்த அப்படிங்கும்போது இத்து வரும். அந்த தோட்டம். இந்த கிணறு, அதாவது இந்த அந்தன்னு வந்தாவே அடுத்து வர வார்த்தைக்கு முன்னாடி வல்லினம் மிகணும். அடுத்தது இரண்டாம் வேற்றுமையும் நான்காம் வேற்றுமை விரிவுகளில் வல்லினம் மிகும். விரிவுகள்ல தான் வல்லினம் மிகும். எப்படின்னா பொருளை அப்படின்னு தெளிவா வெளி வரும்போது புத்தகத்தை, ஊருக்கு அப்படின்னு வந்தா அதுக்கப்புறம் வல்லினம் மிகணும். பொருளை தேடினேன் அப்படின்னா இத்து இந்த இடத்துல. புத்தகத்தை படித்தேன் இப்பு. ஊருக்கு சென்றேன் இச்சு. இப்படித்தான் இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை விரிவுகளில் வல்லினம் மிகும். அடுத்து ஆய் போய் வினை எச்சத்தில் வல்லினம் மிகும். ஆய் போய் அப்படிங்கிற வினை எச்சத்திலையும் வல்லினம் மிகும். படிக்க சொன்னார், படிக்க சொன்னார், போய் சேர்ந்தேன், போய் படிப்பதாக சொன்னார், படிப்பதாக சொன்னார், போய் சேர்ந்தேன். இந்த மாதிரி இடத்துக்கள் எல்லாம் வல்லினம் மிகும். சால தவ உரிச்சொல் பின்னாடி வந்து வல்லினம் மிகும். உரிச்சொற்கள் பின்னாடி வந்து வல்லினம் மிகும். சால பேசினேன், தவ சிறியது. சால பேசினேன், தவ சிறியது. அடுத்து இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் வேற்றுமை உருவும் உடன்தொக்க தொகையில வந்து மிகும். வேற்றுமை உறுப்பு உடன்தொக்க தொகையில வந்து மிகும். தண்ணீர் பானை, மரப்பலகை, சாட்டை துணி. தண்ணீர் பானை, மரப்பலகை, சாட்டை துணி இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து வல்லினம் மிகுந்திருக்கு. தண்ணீர் அப்படிங்கும்போது பானை, மரப்பலகை, சாட்டை துணி இதெல்லாம் வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்தது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின்னும் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வருதெல்லாம் ஓடா, வளையா இந்த மாதிரி யா ஆ ஆ அப்படின்னு முடியிற இடத்துல வந்து வல்லினம் மிகும். ஓடா புலி, வளையா சொல் இந்த இடத்துலயும் வந்து வல்லினம் வந்து மிகுந்து இருக்கு. அடுத்தது சந்திப்பிழையில வந்து வல்லினம் மிகா இடங்கள் எது எது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து வல்லினம் மிகு இடங்கள் முக்கியமானதை மட்டும் பார்த்தோம். வல்லினம் மிகா இடங்கள் என்னது அப்படின்னா அது எது பின் வல்லினம் மிகாது. அது இதுன்னு வந்துச்சுன்னா அங்க வந்து வல்லினம் வந்து மிகாது. அது பிறந்தது, இது கடித்தது அப்படின்னா அது ஷார்ட்டா தான் இருக்கணும், அங்க வல்லினம் வரக்கூடாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. தமிழ் கற்றார், கதை சொன்னார் இது வந்து வேற்றுமை தொகை. தமிழை ஐ அப்படிங்கிறது மறைந்து வருது. கதையை அப்படின்னு மறைந்து வரும்போது அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. வியங்கோல் வினை மற்றும் பின்னாடி வல்லினம் மிகாது. வியங்கோல் வினை மற்றும் பின்னாடியும் என்ன பண்ணக்கூடாது, வல்லினம் மிகாது. கற்க கசட, கற்க அப்படின்னா அவ்வளவுதான் கல் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த இடத்துல வல்லினம் மிகாது. வாழ்க வளமுடன் அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா க அப்படின்னு வந்தாவே அது என்னது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது வாழ்தல், வைதல், வேத்தல், வினை வேண்டல் அப்படிங்கிற பேர்ல வந்தா அது வியங்கோல் வினைமுற்று. அடுத்தது வினை தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை வருதுல அங்க வந்து வல்லினம் வராது. விரி கூட்டல் சுடர், விரி சுடர் அப்படின்னா அந்த இடத்துல வினைத்தொகை மறைந்து வந்திருக்குது வினை, அதனால வந்து இது வினைத்தொகைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வல்லினம் மிகாது. உம்மை தொகையிலும் வந்து வல்லினம் மிகாது. வினைத்தொகை உம்மை தொகையில வந்து வல்லினம் மிகாது. காய் கனி அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல மிகாது. விழித்தொடரை அடுத்து வரும் வல்லினம் மிகாது. விழித்தொடர் வந்ததுக்கு அப்புறம் வர எழுத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகாது. முருகா கேள் அப்படின்னாலும் வல்லினம் மிகாது. முருகா வா அப்படின்னாலும் அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அதாவது விரித்தொடரை அடுத்து வரும் வல்லினம் மிகாது. இரட்டை கிளவியில வந்து வல்லினம் மிகாது. கடகட, தடதட, சடசட இரட்டை கிளவியை வந்து பிரிக்க முடியாது. பிரித்தாலும் பொருள் தராது. அதனால இது பேர் என்னும்போது இரட்டை கிளவி. பிரிக்க முடியும், பிரித்தால் பொருள் தரக்கூடுவது என்ன அப்படின்னா அடுக்கு தொடர். பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது அடுக்கு தொடர். அதை பிரிக்க முடியும். பாம்பு கூட்டல் பாம்பு அப்படின்னு பிரிக்க முடியும். அதனால அது அடுக்கு தொடர். அடுத்து 8, 10 தவிர மற்ற எண்களின் முன் வல்லினம் மிகாது. 8, 10 எண்களை தவிர மற்ற எந்த எண்கள் முன்னாடி வல்லினம் மிகாது. அப்போ 8, 10 எண்கள் முன்னாடி வல்லினம் மிகும். சில பல சொற்களுக்கு முன்பு வந்து வல்லினம் மிகாது. சில பல சொற்களுக்கு முன்பு வல்லினம் மிகாது. இதுல சுட்டெழுத்துக்கள் பின்னு வந்து ஏ என வினா எழுத்து பின்னும் வல்லினம் மிகும்.
சுட்டெழுத்து ஆ இ உ இருக்குதுல, சுட்டெழுத்துக்கு பின்னாடி ஏ என வினா எழுத்துக்கு பின்னாடியும் வந்து வல்லினம் மிகும். அச்சிறுவன், எப்பையன் அப்படிங்கும்போது வல்லினம் மிகுது. இருபெயரட்டு பண்பு தொகையில வந்து வல்லினம் மிகும். சாரை பாம்பு, மல்லிகை பூ இரண்டுமே சாரையும் பெயர்ச்சொல், பாம்பும் பெயர்ச்சொல், மல்லிகையும் பெயர்ச்சொல், பூவும் பெயர்ச்சொல். அதனால 2 பெயர்ச்சொல்கள் இருப்பதான் என்னன்னு சொல்றோம்? இருபெயரட்டு பண்பு தொகை. அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஊமை தொகையில் வல்லினம் மிகும். ஊமை தொகையில வல்லினம் மிகும். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் வராது. ஊமை தொகையில் வல்லினம் மிகும். பவள செவ்வாய் மலர்கண், பவள செவ்வாய் மலர்கண். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியின் பின்னும் வல்லினம் மிகும். அடுத்தது இது எப்படின்னா இடம் அறிந்து பயன்படுத்துறது. பயன்படுத்துதல். ஓர் ஒரு அப்படிங்கிற வார்த்தை. ஓர் அப்படிங்கிற வார்த்தை வந்து உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு வரும். ஓர் தொடங்கும் சொல்லுக்கு முன்பு ஓர் அப்படின்னு வரும். ஓர் ஊர், ஓர் ஏரி, இந்த இடத்துல ஓர் அப்படின்னு வரும். உயிரெழுத்துக்கு முன்னாடி மட்டும்தான் ஓர் அப்படின்னு வரும். ஒரு அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கள் தொடங்கும் சொல்லுக்கு முன்ன ஒரு அப்படின்னு வரும். ஒரு நகரம், ஒரு கடல், ஒரு நகரம், ஒரு கடல் அப்படின்னு வரும். அஃது அப்படிங்கிறது உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அஃது வரும். இங்கே, இங்கே உள்ளது அப்படின்னா அஃது அப்படின்னு வரும். அது அப்படின்னா உயிர் மெய்க்கு முன்னாடி வரும். அது நன்றாக உள்ளது, அது நன்றாக உள்ளது. அடுத்தது கீழ்காண தொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுதணும். ஓர் ஒருக்கு எப்படின்னு பார்த்தோன்னா, அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அப்படின்னு வருது. அப்ப என்ன வரும்னா, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. உயிர் முன்னாடி தான் ஓர் வரணும். மற்ற உயிர்மை முன்னாடியெல்லாம் ஒரு அப்படின்னு தான் வரணும். அடுத்து ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னா, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு வரணும். இதான் சரியானது. ஈக்கு முன்னாடி ஓ வரணும், பாக்கு முன்னாடி ஒருன்னு வரணும், நாக்கு முன்னாடி ஒருன்னு தான் வரணும். அதாவது உயிர் எழுத்துக்கள் முன்னாடி மட்டும்தான் ஒரு அப்படின்னு வரணும். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது இல்லாத அப்படின்னா அஃது ஈ வருது உயிர் எழுத்து. அப்ப இங்க அஃது அப்படின்னு வரணும். அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃது அப்படின்னா இது நா வருது. அப்ப இங்க அது அப்படின்னு தான் வரணும். அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது ஒரு இனிய பாடல். அது ஒரு இனிய பாடல். ஓ, இது 2மே வருது. அப்ப இனியன்னா அதுக்கு முன்னாடி ஓர்ன்னு வரும். ஓர் வந்தங்காட்டி இந்த இடத்துல அஃது அப்படின்னு வரணும். அப்போ அஃது ஒரு ஓர், அஃதோர் இனிய பாடல். இதுதான் சரியான முறை. அஃதோர் இனிய பாடல். அடுத்தது அல்லன், அல்ல, அல்ல, அன்று, அல்ல அப்படின்னு வார்த்தைகள்லாம் வந்து திணைப்பால் அறிந்து எழுதணும். இது எடுத்துக்காகத்தான். அவன்னா அவன் அல்லன் அப்படிங்கணும். அவள்னா அவள் அல்ல. அவர்னா அவர் அல்ல. நாய் அன்று, நாய்கள் அன்று அல்ல அப்படிங்கணும். நாய்னா நாய் அன்றுங்கோணும். நாய்கள் அப்படின்னு பன்மை வரும்போது அல்ல அப்படிங்கணும். அதுவே வந்து பறவைகள் அண்ணா அல்ல அப்படிங்கணும். பறவைனா அன்று அப்படிங்கணும். அடுத்தது அது அஃறிணைக்கு உரியது. அது அப்படிங்கிறது வந்து அஃறிணைக்கு உரியது. எனது வீடு, அரசனது மாளிகை. அதாவது அது அப்படிங்கிறது வந்து அஃறிணைக்கு உரியது. எனது வீடு, அரசனது மாளிகை. அப்ப மாளிகை அஃறிணை, வீடும் அஃறிணை. இந்த இடத்துல தூ அது அப்படின்னு வரணும். அடுத்து வல்லினம் மிகும் மிகா தொடர்கள்ல பொறுத்துறது. பாலை பாடினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல வல்லினம் வரல. அப்ப இது என்ன வரும்? பாலை திணையை பாடினான் அப்படின்னு பொருள் கொள்ளும். பாலை பாடினான் அப்படின்னா பாலைனை பாடினான் அர்த்தம். பாலை பாடினான்னா பாலினை பற்றி பாடினார் அப்படின்னு அர்த்தம். தேரை பார்த்தான் அப்படின்னா தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் அப்படின்னு வரும். தேரை பார்த்தான் வல்லினம் வந்துச்சு அப்படின்னா தேரினை பார்த்தான் அப்படின்னு பொருள் அர்த்தம். அடுத்த கொஸ்டின். ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாள கருவிதான் பறை. அதாவது இசைக்கவல்ல தாள கருவி பறை. இந்த இடத்துல இக்கு வருது, இந்த இடத்துல இக்கு வருது. ஒன்றைங்கிறது இந்த இடத்துல இக்கு. ஓகே, மற்றது எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா சில வார்த்தைகள் தவறாக இருக்குது. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறியணும். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. வேலை வாய்ப்புகளை வந்து கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. இதுதான் வந்து சந்தி பிழையற்ற தொடர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா இதுதான். அடுத்தது சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறியணும். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறியணும். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளேன் அப்படிங்கும்போது நிலைநிறுத்தி அப்படிங்கிற இடத்துல இக்கு வரணும். கால வெள்ளத்தில் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வராது. வினைத்தொகை வரங்காட்டி இந்த இடத்துல வராது. கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி அப்படிங்கும்போது இத்து வருது. ஓகே, அடுத்தது சந்தி பிழையற்ற வாக்கியத்தை அறியணும். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது.
பதிகம் என்பது 10 பாடல்களே. இது இப்பு வர்றது சரிதான். பதிகம் என்பது 10, இதுல இப்பு இல்ல, அப்ப இது தவறு. விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம். விழாக்களின் போது இசை இக்கு வரணும், அந்த இடத்துல இக்கு இல்ல, அப்ப இதுவும் தவறு. அப்போ இதான் சரி. அப்போ 1, 4ம் சரி. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறியணும். முல்லைக்கு தேர் தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் வள்ளல் பாரி அப்படின்னா இது கரெக்டா தான் இருக்குது. புலவரின் சொல்லுக்கு தன் தலையை தர துணிந்தான் குமரன் வள்ளல். இதுல சொல்லுக்கு அப்படிங்கும்போது இக்கு கரெக்டு, தன் இடத்துல இட்டு வரணும், இந்த இடத்துல வந்திருக்கு, அப்ப இதான் சரி. அப்புறம் மீதி ரெண்டும் தவறா இருக்கு. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறியணும். மாட்டை தழுவும் வீரர்களுக்கு பண முடிப்பு சொந்தமாகும். மாட்டை தழுவும் வீரர்களுக்கு அந்த பண முடிப்பு சொந்தமாகும் அப்படின்னு வந்திருக்கு, இதான் சரி. இதுல இடம்பெறல, அதனால தவறு. தமிழ் மக்களின் வீரத்தை அப்ப இச்சு வருது, இங்க வரல. சொல்லும் கலையாக திகழ்வது இங்கேயும் வந்திருக்கு, திகழ்வது புலியாட்டம் ஆகும், இப்ப சரி. இதுல ஒரே ஒரு வார்த்தை தான் மிஸ் ஆகுது. அதனால கொஸ்டின் படிக்கும்போது இந்த சந்தி பிழையற்ற தொடரெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது நிறுத்தி நிதானமா வாசிங்க. ஒரு தாட்டிக்கு 2 டைம் ரீட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பதட்டப்படாம கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, ரொம்ப டென்ஷனா பண்ண வேண்டாம். அடுத்தது பிழை திருத்தம். அதாவது சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறியணும். பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. இச்சு வந்திருக்கு, இங்கேயும் இச்சு வந்திருக்கு. தமிழக இங்க இச்சு வரல, அப்போ இது தவறு. அடுத்தது முன்பகுதியில் மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட இப்பு வந்திருக்கு, இந்த இடத்துல இங்கேயும் வந்திருக்கு. சிற்பங்களை இந்த இடத்துல இப்பு, இந்த இடத்துல வரல. பூ வரங்காட்டி இந்த இடத்துல இப்பு வரணும், இங்க வரல, ஸோ இது தவறு. இப்போ 1, 3 தான் சரி. அடுத்தது வேறு சொல் வினைமுற்று வினையெச்சம் பெயரச்சம் வினையால் அணையும் பெயர் தொழில் பெயரை வந்து அறியறதான் வந்து வேறு சொல்லை அறியறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்ல பார்க்கலாம். இப்ப இப்ப வினைமுற்றை கொடுத்து வேறு சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த வினையச்சத்தை கொடுத்து வேறு சொல் கொடுக்கலாம். இல்ல வேறு சொல்ல கொடுத்துட்டு வினையச்சம் என்ன, வேறு சொல்லின் வினையச்சம் என்ன, வேறு சொல்லின் வினையா நிலையின் பெயர் என்ன, வேறு சொல்லின் தொழில் பெயர் என்ன அப்படின்னு எப்படி வேணாலும் கேட்பாங்க. கூறு அப்படின்னு சொன்னா அதனோட வினைமுற்று என்ன வரும், கூறினான். வினையெச்சம் அப்படிங்கும்போது வினையெச்சமும் பெயரச்சமும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது கூறி அப்படின்னு இது முடியும். ஆனா வந்து பெயரச்சம் கூறிய, செப்பிய, இயம்பிய, ஓதிய அப்படின்னு வரும். அறிந்த ன்னு வந்துச்சு அப்படின்னாவே அது பெயரச்சம் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து கூறி, செப்பி, இயம்பி, ஓதி, அறிந்து, ஊ வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினையெச்சம். இது வந்துச்சு அப்படின்னா இது வந்து பெயரச்சம். கடைசி இதுல சொல்லி பாருங்க. கூறி அப்படின்னு வந்துச்சுன்னா ஈன்னு வந்துச்சுன்னா அது வினையெச்சம். அதே மாதிரி உணர்ந்து அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து வினையெச்சம் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. பெயரச்சம் அப்படின்னா கூறிய, கொடுத்த, வேய்ந்த, வந்துச்சு அப்படின்னா அது பெயரச்சம். ஓகேவா? அடுத்து வினையால் அணையும் பெயர் அப்படின்னா இன், இல் அப்படின்னு வரும். அதாவது கூறியவரை ஒருத்தர் நம்ம மனிதர்களை குறிக்கக்கூடியதா இருக்கும். ஓதியவன், அறிந்தவன், உணர்ந்தவன், நறுக்கியவன், நோக்கியவள், குறை, வேய்ந்தவன், கொடுத்தவன் அப்படின்னு அன் அப்படின்னு வந்துச்சுனாவே அது என்னது, வினையால் அணையும் பெயர். அன் அல்லது அல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அன் அல்லது அல் அப்படின்னு வரும். அன் அப்படின்னு வந்தாவே அது வினையால் அணையும் பெயர். தொழில் பெயர் அப்படின்னாவே தல் அல்னு வரணும். தல் இல்லைன்னா அல் வந்துச்சு அப்படின்னா அது தொழில் பெயர். கூறுதல், செப்புதல், இயம்புதல், ஓதல், அறிதல், உணர்தல், நறுக்குதல், நோக்குதல், குறைத்தல், வேய்தல், கொடுத்தல் அப்படின்னு தள்ளு வந்தாவே அது என்னதுன்னா தொழில் பெயர் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். வினை முற்று அப்படின்னா அந்த இடத்துல முற்று பெற்றிருக்கும். புரியுதுங்களா? இங்க நோக்கினால் அப்படின்னு வருது. நோக்கினால் அப்படின்னா அது வினையால் அணையும் பெயரா வினை முற்றா அப்படின்னு டவுட் வரணும். நோக்கியவள் அப்படின்னு வந்தா தான் அது என்னன்னு அர்த்தம், வினையால் அணையும் பெயர். ஒருத்தரை குறிக்கிற கூடியதா வரும். இது வந்து வினயம் செய்து முடிஞ்சுட்டா நோக்கினால் அப்படின்னு வருது. நோக்கியவள், நறுக்கியவள் அப்படின்னு தான் வரணும். அதாவது நொறுக்கினார் அப்படின்னா வினை வந்து முற்று பெற்றுச்சு. இது வந்து நடந்து கொண்டு இருக்கிறத குறிப்பிடும். ஆனா இது வினை முற்று பெற்றுச்சு, அதனால இது என்னன்னு சொல்லணும், வினை முற்று. இப்ப நோக்கியவள் அப்படின்னா அது வந்து வினைமுற்று. நோக்கியவள் அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர். இது நோக்கினாள் அப்படின்னா இறந்த காலம், அப்ப வினைமுற்று. நறுக்கினார் அப்படின்னா வினை முற்று பெற்றுச்சு, அதனால இது வந்து வினைமுற்று அப்படிங்கணும். கொடுத்தான், இது கொடுத்தான் வரும். இங்கே கொடுத்தவன் அப்படின்னு வினையால் அணையும் பெயர்னா கொடுத்தவன் வரணும். வினை முற்றுனா கொடுத்தான் அப்படின்னு வரணும். டிஃபரன்ஸ் பண்ணிக்கங்க. வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வினையால் அணையும் பெயர், தொழில் பெயர். இந்த இதைத்தான் கொடுத்து நம்மளுக்கு டிஎன்பிசியில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வேறு சொல் அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாலும், இப்ப செப்பினால் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு கட்டளை சொல்லா இருக்கணும், இல்லைன்னா அடி சொல்லா இருக்கிறதா வந்து என்னன்னா வேறு சொல் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல பாருங்க, செப்பினால்னா செப்பு அப்படின்னா அது என்னது, கட்டளை. சொல்லுன்னு அர்த்தம். ஊ அப்படின்னு வரும். அதாவது ஊ வரலாம். செப்பு, இயம்பு, ஓது அப்படின்னா இந்த இடத்துல ஊ அப்படின்னு வரும்.
அதே மாதிரி நறுக்கு அப்படின்னு வந்தாலும் நறுக்கு அப்படின்னா இந்த இடத்துலயும் வந்து அது கட்டளையா தான் இருக்கணும். ஒரு சொல்லோட கட்டளை செய் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப செப்பு அப்படின்னா செப்பு அப்படின்னு கட்டளை மாதிரி இருக்கு. இயம்புனா இயம்பு. அது ஓதினார் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நாம எப்படின்னா ஓது அப்படின்னு வருது. அறிந்தான் அப்படின்னா அறி, அறிந்தான் அப்படின்னா அறி அப்படின்னு வரும். இந்த மாதிரி தான் வரும் வார்த்தைகள். பார்த்துக்கங்க, இது இம்பார்ட்டன்ட் தான். இதில் டேப்லெட்ஸ் காலத்துல நிறையா இருக்கு. இன்னும் இந்த வந்தான் போனான் இது நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துருச்சு. இப்போ வந்தார் அப்படின்னா வான்னு அர்த்தம் வேறு சொல். வந்து வேறு சொல்லின் வினை எச்சம் என்ன வா அப்படின்னு கொடுத்து வேறு சொல்லின் வினை எச்சம் என்ன அப்படின்னா வந்து. வினை எச்சம்னா வந்துன்னு வரும். பெயர் எச்சம்னா வந்த அப்படின்னு வரும். வினையாளனின் பெயர்னா வந்தவன் வரணும். தொழில் பெயர் அப்படின்னா வருதல்னு வரும். அதுவே வினை முற்று அப்படின்னா வந்தார் அப்படின்னு வரும். வினை முற்றுனா வினை வந்து முற்று பெற்றிருக்கும், அதனால வந்தார் அப்படின்னு வரும். அடுத்தது டிஎன்பிசியோட எக்ஸாம்பிள் தான். வேறு சொல்லின் தொழில் பெயரை காண்க அப்படின்னு கொடுத்தாங்க. இப்ப வேறு சொல்ல கொடுத்து தொழில் பெயர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. வேறு சொல்ல என்ன நட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தொழில் பெயர் என்ன வரணும்? தொழில் பெயர்னா தல் அப்படிங்கறத விகுதி பெற்று முடியணும். அப்ப அதுல எது இருக்கு அப்படின்னா நடத்தல் தான் விகுதி பெற்று முடிஞ்சிருக்கு. அடுத்தது வேறு சொல்லின் வினைமுற்று. இந்த இதே கொடுத்துருக்காங்க. இதே வார்த்தை தான் அடுத்த கொஸ்டின்ல வேறு சொல்லின் வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிங்க. வினைமுற்று அப்படின்னாவே அது நடந்து முடிந்ததா இருக்கணும். அப்ப பார்த்தோம் அப்படின்னா நடந்தது அப்படின்னு இருக்கு. இதுவும் இருக்குது, நடந்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப நடந்தது அப்படின்னு இந்த ஒரு இடத்துல இருக்கு. ஓகேவா? நடந்தது நடந்தான் அப்படின்னு. வினை முற்று அப்படிங்கும்போது நடந்தான் வரணும். நடந்தது அப்படின்னா இது வினை எச்சம்னு அர்த்தம். இது என்னது அர்த்தம்? வினை எச்சம் அப்படின்னு. வினை முற்று அப்படின்னா நடந்தான் அப்படின்னு வரணும். இது வந்து வினை எச்சம். இது வந்து வினை எச்சம். எச்சம் தான் வந்து இது. வினை எச்சம் நடந்தது அப்படின்னா. இப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இதுதான். நட அப்படின்னா அதனோட வினைமுற்று என்ன? நடந்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வேறு சொல்லோட தொழில் பெயர் என்னன்னு காணணும். கான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதனோட தொழில் பெயர்னாவே என்ன வரணும்? தல் அப்படின்னு வரணும். அப்போ இங்க இருக்கா அப்படின்னா கண்டல் அப்படின்னு வருது. காண்டல் அப்படின்னு வருது. அப்ப காண்பவன், காண்கின்ற, காணல், அல்லு வரும்னு சொன்னல. தல் அல் இரண்டுமே வந்துச்சுன்னா தான் தொழில் பெயர். அதனால அல்லும் வரும், தள்ளும் வரும். இந்த இடத்துல அல் போட்டுச்சு அப்படின்னா வார்த்தைகள் வந்து மீனிங்கே இல்லை. அதாவது வார்த்தையை படிச்சு பார்க்கணும். அது நம்மளுக்கு பொருள் வருதானா வரல. அதனால வந்து காணல் அப்படின்னா கான் அப்படின்னா அதோட சார்ட் என்ன கண் அப்படின்னு வருது. அப்ப இதுதான் வந்து சரியான வார்த்தை. அதுக்குதான் வேறு சொல்லு தொழில் பெயர்னா தள்ளும் வரும், அல்லும் வரும். ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து தொழில் பெயரா வரும். தள்ள மட்டும் நாம் நோட் பண்ணோம்னா இந்த இடத்துல இப்படித்த தவறான வார்த்தை வந்துடும். இப்ப கான் அப்படின்னா காணல் அப்படின்னு வருது. பாத்தீங்களா? இதுதான் டிஃபரன்ஸ் பாத்துங்க. அதுக்காகத்தான் இந்த எக்ஸாம். அடுத்து படித்தான். வேறு சொல்லை தருகணும். படித்தான் அப்படின்னா அதன் வேறு சொல் வந்து கட்டளையா இருக்கணும். இந்த மாதிரி அடி சொல்லுதான் வேறு சொல்லா வரும். படித்தான் அப்படின்னா அதோட அடி சொல்லுன்னா படிக்கிறதா முக்கியம். அப்போ படி அப்படிங்கறதா வேறு சொல்லா வரும். இதான் ஆன்சர். அடுத்து வேறு சொல்லை கேளுங்க. உரைத்தான் அப்படின்னா அது வேறு சொல்லு வரணும். உரை அப்படின்னு வரணும். அப்ப இதான் வந்து வேறு சொல். அப்போ வேறு சொல்லை தேர்வு செய்யணும். சென்றான் அப்படின்னா இந்த இடத்துல சென் அப்படின்னு வரணும். ஆனா சென்னுன்னு வரக்கூடாது. செல் அப்படிங்கிறதா வரணும். அப்போ செல் அப்படிங்கிறதா வந்து வேறு சொல். மகிழ் என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. மகிழ் அப்படிங்கிறது வேறு சொல்லு. அதனோட வினையாளனை பெயர் என்னன்னா மகிழ்ந்தார் அப்படின்னு இங்க வந்துச்சு அப்படின்னா வினை முற்று பெற்றுச்சுன்னு அர்த்தம். அப்போ மகிழ்ந்தோர் அப்படின்னா தான் வினையாளனையும் பெயர். மகிழ்ந்தோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். அதான் பர்டிகுலர் வாழ்த்து வினையாளனையும் பெயர் அப்படிங்கும்போது வாழ்ந்தவன், போனவர், வந்தவர், போனவர், வாழ்த்தியவர் அப்படின்னு பொதுவா குறிப்பிடும். மகிழ்ந்தார் அப்படின்னு வராது. மகிழ்ந்தோர், மகிழ்ந்தவர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வினையாளனை வினை முற்றுன்னு வரும். அப்போ மகிழ்ந்தார் அப்படின்னா தான் இது சரியானது. வினையாளனின் பெயருக்கு வினை முற்றுக்கும் பார்த்துக்குங்க டிஃபரன்ஸ். ஓகே. எழுது அப்படின்னா எழுது அப்படிங்கிற வேறு சொல்லோட வினை எச்சம் என்ன அப்படின்னா எழுதி அப்படின்னு வரும். எழுதி அப்படின்னு வினை எச்சம் அப்படின்னா எழுதி அப்படின்னு வரணும். எழுதிய அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது வந்து பெயர் எச்சம் அப்படின்னு வரும். வினை எச்சம் போது எழுதி அப்படின்னு வரும். வேறு சொல்லை கண்டவரின் கற்றார் அப்படின்னா அது அடிசொல் மட்டும்தான் வரணும். அப்போ கல் அப்படிங்கிறதா வேறு சொல். வேறு சொல்லின் வினையாளனையும் பெயரை பாருன்னா பார் அப்படின்னா பார்த்தவன். வினையாளனையும் பெயர்னா பார்த்தவன் அப்படிங்கிறதா வினையாளனையும் பெயர். வேறு சொல்லை கொண்டு வினை எச்சத்தை வந்து உருவாக்கணும். தா அப்படின்னா வினை எச்சம் தந்து அப்படின்னு வரணும். தந்து அப்படின்னு வரணும். அதான் வந்து வினை எச்சம் அப்படின்னு வரும். தந்தான் அப்படிங்கிறது வந்து இது வந்து வினை முற்றா இருக்கும். தருதல்னா தொழில் பெயரா இருக்கும். தொட்டு வேறு சொல்லை தரணும். தொட்டு அப்படின்னா இந்த இடத்துல அடிசொல் தோ மட்டும்தான் வரும். தோன்னு வராது. அப்ப இங்க தொடு அப்படின்னு வரணும். தொட்டு அப்படிங்கிறது தொடு அப்படின்னு வரும். அதான் வேறு சொல். வேறு சொல்லை தேர்ந்தெடுக்கணும். பயின்றால் அப்படின்னா இது வரும். பயில் அப்படின்னு வரணும். இதான் வந்து வேறு சொல். வருக அப்படின்னு ஒரு வேறு சொல் வா அப்படின்னு வரும்.
வாள் அப்படின்னாலும் வேறு சொல், அது தொழில் பெயரை தேர்ந்தெடுக்கணும். இந்த இடத்துல வாள் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையை குறிக்கக்கூடியதா இருக்கு, அதனால வாழ்க்கைன்னு தேர்ந்தெடுக்கிறோம். வாழ்த்தல் அப்படிங்கிறது வந்து வாழ்த்துறது அப்படின்னு மீனிங் வருது, அப்போ அது தொழில் பெயர் வராது. அப்போ வாழ்வு அப்படிங்கும்போது இது வினை முற்றா வரும். சரி, வினை எச்சம். வாழ்வு அப்படின்னா வினை எச்சமா வரும், அதனால இதே ஆன்சர் இல்லை. வாழ்வான் அப்படின்னா வினையால் அணையும் பெயரை குறிக்கும். இதுல வாழ்க்கை அப்படிங்கிறதா தொழில் பெயரை குறிக்கும். வாழ்த்தல் அப்படிங்கிறது இது மீனிங்கே வேற, அதனால இந்த ஆப்ஷன் வராது. ஓகே. அடுத்து வந்தான் அப்படிங்கிற வேறு சொல் என்ன, வா அப்படின்னு வரணும். வந்தனன் அப்படின்னு வேறு சொல்ல கேட்டாலும் வாதான், வந்தானாலும் வாதான், வந்தனன்னாலும் வாதான். அதனோட அடிசொல் வந்து வா அப்படின்னு தான் வரும், அதான் வேறு சொல். கொல்லாமை என்ற எதிர்மறை தொழில் பெயரிலிருந்து வேறு சொல்லை கண்டிருக்கணும். கொல்லாமை அப்படின்னா இது என்னன்னா கொல்லாமை இருக்கிறது. அப்ப அடிசொல்ல பார்த்தோம் அப்படின்னா கொல் அப்படிங்கிறதா வந்து அதனோட எதிர் தொழில் பெயர்லேருந்து எடுத்தா வேறு சொல் கொல் அப்படின்னு தான் வரும். அடுத்து வேறு சொல்லை தேர்வு செய்யணும். கொடுத்தான் அப்படின்னா அதன் பாதி பார்த்தோன்னா கொடு அப்படிங்கிறதா அதனால சரியானது. ஓகே, அடுத்த டாபிக் பார்க்கலாம். 2 வினை சொற்கள்ல இருந்து வேறுபாடு அறியணும். 2 வினை சொற்களை கொடுத்திருப்பாங்க. குவிந்து, குவித்து. இந்த இடத்துல இந்து இத்து மட்டும் மாறுது. இந்து இத்து அப்படின்னு சொல்லி மாறுது. அதுல இரு வினை பொருட்களின் வேறுபாடை உணர்ந்து தொடர் தேர்வு எடுக்கணும். இப்போ குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். குவிந்து இருந்த பூக்களை எல்லாம் எடுத்து ஒன்றாக குவித்து வைத்திருந்தனர். குவிந்து அப்படின்னா நிறைய வந்து கடந்து இருக்கு, அதைத்தான் வந்து குவிந்து நிறைய இருந்த பூக்களை எல்லாம் எடுத்து குவித்து வைத்தனா ஒரு பக்கம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி வைக்கிறதா குவித்து வைத்தனர் அப்படின்னு சொல்றது. அதாவது 2 வினைக்கு பொருள் வேறுபாடா தெரிஞ்சுக்கணும். ஒரே வார்த்தையா தான் இருக்கும், அதுக்கு அர்த்தங்கள் வந்து மாறுபடும். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா டிஎன்பிசியில வரும். அது டிஎன்பிசியில எந்த டாபிக் எத்தனை கொஸ்டின் கேட்பான்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது. நம்ம அட்டன் பண்ணும்போது தான் தெரியும். இருந்தாலும் நாம வந்து 100% எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இதுல திருந்து, திருத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்து இத்து மட்டும் மாறுபட்டிருக்கு. திருந்து அப்படிங்கிறது மனம் திருந்து, திருத்து அப்படின்னா சரி செய்யறது அப்படின்னு அர்த்தம். அப்போ மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். ஓகேவா? திருந்து அப்படின்னா மனம் திருந்திய அப்படின்னு அர்த்தம். திருத்து அப்படிங்கும்போது கைதியின் விடைத்தாளை திருத்தினேன், இதான் வந்து சரியான சொற்றொடர். அடுத்தது மாறு, மாற்று. மாறு அப்படின்னா மாற்று அப்படின்னா மாறுனா என்னது, மாறி போறது. மாற்றுனா அதுக்கு பொதுவாக ஒன்று ரீப்ளேஸ் பண்றது, அதான் மாற்று அப்படின்னு அர்த்தம். அப்போ மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டேன். மாறு வேடம், மாறு அப்படின்னா அதுக்கு பதுவா அப்படின்னு அர்த்தம். அப்போ மாறு வேட போட்டியில் மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றேன், வேடத்தை மாற்றிக்கொண்டேன். மாற்று அப்படின்னா மாத்திக்கிறது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதா மாற்றுதல் அப்படின்னு வரணும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பணித்து, பணிந்து. பணித்து அப்படின்னா பணித்து அப்படிங்கும்போது இந்த இடத்துல பணித்து செய்ய வைக்கிறது, நம்மளை வந்து அடிமைப்படுத்துறது அப்படின்னு வச்சுங்க. பணிய வைக்கிறது. பணிந்து அப்படின்னா நம்மளே கீழே பணிந்து போறது அப்படின்னு அர்த்தம். அப்போ முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார். பணித்து அப்படின்னு என்னது, முதலாளி வந்து சொல்றாப்புல இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்றது வந்து பணித்தது அப்படின்னு அர்த்தம். வேலையால் பணிந்து வேலையை முடித்தார். அப்படி முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து வேலையை முடித்தார். இதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்தது இரு வினைகள் உள்ள பொருள் வேறுபாடு அணையணும். விரிந்தது, விரித்தது. விரிந்தது, விரித்தது அப்படின்னு 2 இருக்குது. மழை காற்று வீசியதால் பூவில் இதழ்கள் விரிந்தன. விரிந்தது அப்படின்னா பூவோட இதழ்கள் விரிந்தது. விரித்தது அப்படின்னா மயில் தோகை விரித்தது. மயில் வந்து தோகையை விரித்தது. அடுத்து இரு வினைகளுக்குரிய பொருளை வேறுபடணும். பணிந்து, பணித்து. இந்த இடத்துலையும் பணிந்து, பணித்து. தாயின் பாசம் பணிந்து ஆசி பெற்றேன். அமைச்சர் உதவித்தொகை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். இந்த இடத்துல பணித்தார், செய்ய சொல்லி உத்தரவிட்டார் அப்படின்னு வருது. ஓகே, அடுத்ததும் பணித்து, பணிந்து. பணித்து, பணிந்து அப்படின்னா மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர். மன்னன் வந்து வேலை செய்ய பணித்ததனால மக்கள் வந்து பணிந்து வேலையை செய்திருக்காங்க. அடுத்தது இருவினைகள் பொருள் வேறுபாடு தான். அழித்து, அணிந்து. அழித்து, அணிந்து. மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான். மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். டிஃபரன்ஸ் தெரியுதுல, இத்துன்னு வருது இந்த இடத்துல. மரங்களை அழித்ததால மனிதன் அழிந்தான். அது சேர்த்து, சேர்ந்து. சேர்த்து, சேர்ந்து. சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர். சேர்த்து வைத்த பொருளை வந்து சேர்ந்து தேடினர். பொருந்து, பொறுத்து. பொருந்து, பொறுத்து அப்படின்னா மின் விசிறியை பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனித்தேன். மின் விசையை வந்து பொருத்திய உடனே சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனித்தேன் என்று கவனி அப்படின்னு சொல்லப்படுது. கவனி என்று கவனி அப்படிங்கிறது வந்து பொறுத்து. இந்த பொறுத்து அப்படின்னா பொருத்துறதையும், பொருந்து அப்படின்னா பொருந்தி உள்ளதா அப்படின்னு செக் பண்றது. அடுத்த டாபிக், கோடிட்ட இடத்துல வந்து சரியான சொல்ல வந்து தேர்ந்தெடுத்து எழுதணும்.
கோடிட்ட இடம் கொடுத்துருப்பாங்க. அதுல சரியான சொல்ல வந்து நம்ம எடுத்து எழுதணும். இப்ப அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்துல சேர்க்க, அந்த மாதிரி அடைப்புக்குள்ள கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இதை நம்ம சரியானது எங்க வளரணும் அப்படின்னு பார்க்கணும். சங்க காலத்தில் ஓவியங்களை டேஸ் என்று அழைத்தனர் அப்படின்னா கண் எழுத்து அப்படிங்கிறது தான் இங்க சரியான ஆப்ஷன். மொத்தத்தை பார்த்தோம்னா நேர்கோடு வளைகோடு கொண்ட வரைபட ஓவியங்கள் டேஸ் என்று அழைத்தனர் அப்படின்னா இங்க கண் எழுத்து அப்படின்னு வராது. இந்த ஆப்ஷனுக்கு இதுதான் வந்து சரியானது. அடைப்புக்குள் உள்ள ஒளிமரபை தகுந்த இடத்துல சேர்க்கணும். இது ஒளிமரபு தகுந்த இடத்துல. பேசும் அப்படின்னா எது பேசும்? கிளி தான் பேசும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து இயற்கையோடு அப்படின்னா எந்த இடத்துல பொருளும் அப்படின்னா வாகனங்கள் டேஸோடு தொடர்புடையன. இயற்கையோடுன்னு வருமா? வாகனங்கள் இயற்கையோடு தொடர்புடையனா தவறு. நம்ம உற்பத்தி செய்த செயற்கை. விலங்குகள் வந்து இயற்கையோடு தொடர்புடையனா சரி. நெகிழி வந்து இயற்கை வாழ்வுனாலும் தவறு. வீட்டு உபயோகப் பொருட்கள் இயற்கையோடு தொடர்புடையனா தவறு. அது மின் சாதனங்கள் அப்படின்னு வரும். அதனால அதெல்லாம் இயற்கையோடு தொடர்புடையதில்லை. விலங்குகள் மற்றும் இயற்கையோடு தொடர்புடையன. இப்படி அடைப்புக்குள்ள கொஸ்டின் கொடுத்துருவாங்க. டேஸ் மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதில் நம்ம எது சரியானது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து எழுதணும். அடைப்புக்குள் உள்ள சொற்களை வந்து தகுந்த இடத்துல சேர்க்கணும். நடித்தல் அப்படின்னா நடித்தல் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. நடித்தல் அவரை அப்படின்னு தவறா இருக்குது வார்த்தையே. அடுத்தது பொது வாழ்வில் நடித்தால் கூடாது. இது சரி. உழவர் நாட்டு நடித்தல் அப்படிங்கிறதே தவறு. ஒரு நடித்தல் நாடகம் பார்க்கலாம்னா தவறு. இங்க வந்து பார்க்கிறாங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப நடித்தல்ங்கிறது தொழிற்பெயர். சரியான சென்டென்ஸே இல்லை. அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொற்களை வந்து தகுந்த இடத்துல சேர்க்கணும். மணிமேகலை அப்படின்னா மணிமேகலை என்னது? 8 தொகை நூலா? தவறு. 10 பாட்டு நூலு கிடையாது. 50 ஒன்றுதான் மணிமேகலை. அப்ப இந்த ஆப்ஷன் தான் வந்து சரி. 14 நூல்களில் ஒன்று அப்படின்னாலும் இது தவறுதான். அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்யணும். மலை முகட்டின் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மன செல்வங்கள் தயங்கும். அதை பார்க்கும் மன செல்வங்கள் வந்து தயங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மலை முகட்டுல மேகங்கள் வந்து தங்கும், அதை பார்க்கும் மன செல்வங்கள் தயங்கும். இதான் வந்து ஆப்ஷன் ஏ. அடைப்புக்குறியுள்ள சொல்லை வந்து தகுந்த இடத்துல சேர்க்கணும். அவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7ஆம் வகுப்பு டேஸ் மாணவர்கள் அப்படின்னா அது தவறு. இந்த இடத்துல அவர்கள் வராது. அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். இதான் வந்து சரி. 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்று. கபிலர் திறமையானவர் என்று டேஸுக்கு தெரியும் அப்படின்னா அது குமரனுக்கு தான் தெரியும். குமரன் கொடுத்துருக்காங்க. குமரனுக்கு தெரியும் அப்படின்னு மாற்றணும். அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொற்க வந்து தகுந்த இடத்துல சேர்க்கணும். மதலை அப்படின்னா ஏணி சாத்திய மதலை அப்படின்னா தவறு. இதுல வானம் ஊன்றிய மதலை அப்படிங்கறதா சரி. கரெக்ட். அதாவது நெடு சுவரை தான் இந்த இடத்துல சொல்றாங்க மதலைன்னு. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்துல சேர்க்கணும். தனது அப்படின்னா யார் வந்து தலைவர் தமது அப்படின்னு வரும். தலைவர் வந்து தமது கையால் பரிசு வழங்கினார். மாணவர் தனது கையால் பெற்றார் அப்படிங்கறதா சரி. மாணவர் தனது கையால் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது சரி. அடுத்தது அவர். அவருங்கிறது என் வீடு அவர் தவறு. அதாவது யார் அவர் தெரியுமா அப்படிங்கிற வினாதான் வந்து சரியானது. அடுத்து வேற்றுமை. ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும். இதான் சரியான தொடர். உணவு அப்படின்னா பசித்தவனுக்கு உணவு கொடு. புரிஞ்சல? இப்ப கோடிட்ட இடத்துல கொடுத்துருப்பாங்க. அடைப்புக்குள்ள வந்து ஒரு வார்த்தையை கொடுத்து எங்க வரும் அப்படின்னு கேட்பாங்க. 4 ஆப்ஷன் நான் நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுக்கணும். பொருத்தமான பொருளை அப்படின்னா பொருள்கூறுவ மாதிரி தான் அதுல கொடுத்துருப்பாங்க. அந்த பொருளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கணும். பெயர் சொல்லை பொறுத்துக. அதுல மல்லிகை அப்படிங்கும்போது பொருள் பெயர், பள்ளி அப்படிங்கும்போது இடப்பெயரு, கிளை அப்படின்னா சினைப்பெயரு, இனிமைனா பண்பு பெயரு. அடுத்து பொருத்தமற்ற பெயர் சொல். இதுல பொருத்தமானது பொருத்தமற்ற அப்படின்னு வரும். பொருத்தமற்ற அப்படின்னா எதுனா ஏவும் சியும் பொருத்தமட்டது. சினை பெயர்னா கண்ணு கரெக்ட். தொழில் பெயர்னா ஆடுதல் கரெக்ட். கால பெயர் அப்படின்னா ஆண்டுன்னு வரணும். பண்பு பெயர்னா செம்மைன்னு வரணும். அடுத்து சொல் பொருள் பொறுத்தது. சொல்லையும் பொருளையும் வந்து பொருத்தணும். நாற்று அப்படின்னா நடனம். நாற்று என்ன பண்ணும்? நடனம். நீர்னா பாய்ச்சணும். நீர் பாய்ச்சணும். கதிர் வந்து அறுக்கணும். களைய வந்து பறிக்கணும். கதிர் வந்து அறுக்கணும். களைய வந்து பறிக்கணும் அப்படின்னு அமைச்சுங்க. ஓகே. அடுத்து சொல்லையும் பொருளையும் பொறுத்தது. சாந்தம் அப்படின்னு என்னது? அமைதின்னு அர்த்தம். சாந்தம்னா அமைதி. மகத்துவம் அப்படிங்கும்போது இந்த சிறப்பு அப்படின்னு அர்த்தம். தாரணி அப்படின்னா உலகம். தாரணின்னா உலகம். இரக்கம் அப்படின்னு என்றால் கருணை. அடுத்தது எளிது அப்படின்னா அரிது. ஈதல் அப்படின்னா ஏற்றல். ஈதல்னா கொடுக்கறது, ஏற்றல்னா வாங்கிக்கிறது. அந்நியர் அப்படிங்கிறது வந்து வெறியாளு. அப்போ அதுக்கு உறவினருங்கிறத உறவினர் அர்த்தம். இரவலர் அப்படின்னா வாங்குபவர். அதுக்கு ஆப்போசிட் புறவலர் அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுல சரியா. அடியாகரம் ஐயாதல் அப்படின்னா பைங்கூல் அப்படின்னு அர்த்தம். முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்னா முன் இருக்கிற மெய் வந்து திரிஞ்சு போறது. செம்மை கூட்டல் கதிர். செம் கூட்டல் கதிர்ங்கிறது இங்கா மாறது. முன்னின்ற மெய் திரிதல். ஆதி நீடல். ஆதி நீடல் அப்படின்னா கருமை கார் இருள். கருமை கூட்டல் இருள் அப்படிங்கிறத
மை கெட்டுடும். கரு கூட்டல் இருள் அப்படிங்கும்போது கா வந்து கா அப்படின்னு மாறுறதுனால இது ஆதி நிடல். இனமிகள் அப்படிங்கும்போது தான் பெருங்கொடை அப்படின்னு வரணும். இனமிகள் அப்படின்னா பெருங்கொடை. பெருமை கூட்டல் கொடை அப்படிங்கும்போது மை கெட்டுடும். அப்ப பெரு கூட்டல் கொடை. இக்கு வரங்காட்டி இங்க இங்கு அப்படின்னு இனம் வந்து மிகும். அடுத்து பொறுத்துக்கணும். தத்துவ சரிதம். தத்துவ சரிதம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா வள்ளிக்கண்ணன். தத்துவ சரிதம் அப்படின்னா வள்ளிக்கண்ணனு. பிடி சாம்பல்னா அண்ணா. தத்துவ சரிதம்னா வள்ளிக்கண்ணனு. பிடி சாம்பல்னா அண்ணா. தாலாட்டு அப்படிங்கும்போது தாலாட்டுனா ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன்கிறது கீவா ஜெகநாதன். தாலாட்டு அப்படின்னா ஜெயகாந்தனு. மிட்டாய்க்காரன்கிறது கீவா ஜெகநாதன். அப்போ தத்துவ சரிதம்னா வள்ளிக்கண்ணனு. பிடி சாம்பல்னா அண்ணா. தாலாட்டுனா ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரனா கீவா ஜெகநாதன். அடுத்ததும் பொறுத்துகதான். மதியார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். மதியார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காவர் மனையில உண்ணாமை கோடி பெறும். மதியார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதவர் மனையில் உண்ணாமை கோடி பெறும். கூடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கூடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பிறகும். கோடானது கோடி கொடுப்பினும் சொன்னா சொல் தவறாமை கோடி பெறும். இதான் வந்து சரியான வார்த்தைகள். ஓகே. அடுத்து வெண்பா அப்படின்னா வெண்பா வந்து செப்பல் ஓசை பெற்று வரும். வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை பெற்று வரும். ஆசிரியப்பா அப்படின்னா அகவல் ஓசை வரும். களிப்பா அப்படின்னா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. வெண்பா அப்படின்னா வெள்ளை செப்பல் அப்படின்னு நாம வச்சுங்க. வெள்ளை செப்பல். ஆசிரியர் வந்து அடிப்பாங்க அகவல் ஓசை அப்படின்னு வச்சுங்க. களியை வந்து துண்ணு அப்படின்னு நாம வச்சுங்க. களி துண்ணு அப்படின்னா துள்ளல். களியை வந்து துண்ணு அப்படின்னா துள்ளல் அப்படின்னு நாம வச்சுங்க. வஞ்சி வந்து தூங்குவா அப்போ தூங்கல் ஓசை. இதான் வந்து சரியான ஆப்ஷன். சரியான வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை. ஆசிரியப்பனா அகவல் ஓசை. களிப்பா அப்படின்னா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. ஓகே. அடுத்தது சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது அரை இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படிங்கிறது வந்து குடும்ப விளக்குனா தற்கால இலக்கியம். சிறுபஞ்ச மூலம்னா அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்காலிக இலக்கியம். சீவக சிந்தாமணி தான் காப்பியம். குறுந்தொகை அப்படிங்கிறது சங்ககால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பியம். குறுந்தொகை அப்படிங்கிறது சங்ககால இலக்கியம். அடுத்து சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். தார் அப்படின்னா மாலை. தார்னா மாலை. முனிவு என்றால் சினம். முனிவு அப்படின்னா சினம். உவகைனா மகிழ்ச்சி. தமர் அப்படின்னா உறவினர். அதாவது இந்த பொருத்தமானதுல எந்த கொஸ்டின் வேணா கேட்பாங்க. அதை நம்ம இதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. எதுக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா 876 8க்கு வந்து ஆ, ஆக்கு 7க்கு 8க்கு ஆ, 7க்கு வந்து ஏ அப்படின்னும் 6க்கு சு அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் டி இருக்குது. 543க்கு 3 அப்படின்னு சொல்லி வரும். 321க்கு 2. அடுத்து 369க்கு 1 அப்படின்னு வரணும். 1 அப்படின்னா என்னன்னு வரும்? கா அப்படின்னு வரும். 1 அப்படின்னா கான்னு வரும். 2 அப்படிங்கும்போது ஊ அப்படின்னு வரணும். 3 அப்படிங்கும்போது இந்த ஞா அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வரணும். ஓகே. சரி, ஓகே. அடுத்தது பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கணும். பொருந்தாத இணை சொல் ஏதோ ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பொருந்தாதது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல எது கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பொருந்தாத இணையை கண்டறி அப்படின்னு கொடுத்து ஒண்ணு மட்டும் கொடுக்கல. எந்த ஆன்சர் வேணா கொடுத்துருக்காங்க. அதுல எது பொருந்தல அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் மட்டும் தவறா இருக்கும். இப்போ உயிர் முன் மணி அடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிர் முன் உயிர் அப்படின்னா மணி அடி. மணி கூட்டல் அடி அப்படின்னு வரும். மணி கூட்டல் அடி அப்படின்னா இந்த இடத்துல உயிர் வருது. உயிர் முன்ன என்ன வருது? மணி ஈ அப்படின்னு வருது. அப்ப ஈன்னு முடிஞ்சிருக்கு. சோ இது வந்து உயிர் முன் உயிர் அப்படிங்கிறது சரி. அடுத்தது உயிர் முன் மெய். பனி காற்று அப்படின்னா பனி கூட்டல் காற்று அப்படிங்கும்போது இங்க காற்று அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்து. பனி ஈன்னு வந்திருக்கு. அப்போ உயிர் முன் மெய் அப்படிங்கிறது சரிதான். அடுத்து மெய் முன் உயிர் அப்படின்னா ஆளி இலை அப்படின்னா ஆள் கூட்டல் இலை அப்படின்னு வரணும். ஆனா உயிர் வந்து இலை வருது. மெய் வந்து இல்லுன்னு வருது. அப்போ இது வந்து சரிதான். அது மெய் முன் மெய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோல் ஆட்டம் அப்படின்னு வந்தா கோல் கூட்டல் ஆட்டம் அப்படின்னு இங்க வரும். கோல் கூட்டல் ஆட்டம் அப்படின்னு வரும். இதுல வந்து ஆங்கிறது உயிர் வருது. இங்க இடத்துல மெய் வருது. அப்போ இது என்ன ஆன்சர் வந்திருக்கோன்னு மெய் முன் உயிர் தான் வந்திருக்கோம். இங்க மெய் முன் மெய்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இதுதான் தவறானது. அது பொருந்தாதான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்ப அதுதான் ஆன்சர். இணையை வந்து கண்டறியணும். பொருந்தாத இணை எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல தகலி அப்படின்னா அகல் விளக்கு. இடர் ஆளி அப்படின்னா துன்பக்கடல். இடர் ஆளி அப்படின்னா துன்பக்கடல். ஆளினா கடல் அர்த்தம். இடர்னா துன்பம். அப்ப இடர் ஆளிங்கிறது துன்பக்கடல். இது ரெண்டுமே சரிதான். வெய்யா கதிரோன் அப்படின்னா வெப்ப கதிர் வீசும் கதிர், அதாவது சூரியன். வெப்ப கதிர் வீசும் சூரியன் அப்படின்னு அர்த்தம். சுடர் ஆளினா சிவபெருமான் போட்டிருக்கான். தவறு. சுடர் ஆளி அப்படிங்கிறது வந்து திருமாலை குறிக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து இதுதான் வந்து பொருந்தாம இருக்கு. அப்போ இது தவறு. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறியணும்.
செங்காந்தல் உண்மை தொகை அப்படின்னு போட்டிருக்கு, இது தவறு. செங்காந்தல் அப்படிங்கிறது வந்து பண்பு தொகை, அதனோட பண்பை குறிக்கிறங்காட்டி பண்பு தொகை அப்படின்னு வரணும், இதான் வந்து தவறு. வீசு காற்று, வீசும் தென்றல் அப்படின்னா வினைத்தொகை சரி. மலர்கை அப்படின்னா உவமை தொகை கரெக்ட். சாரை பாம்புனா இருபெயர்ட்டு பண்பு தொகை சரி. புரிஞ்சுட்டா? எந்த ஆப்ஷன் வேணா கொடுப்பாங்க, எதுன்னு சொல்லவே முடியாது. பொருந்தாத இணையில வந்து ஏதாவது கொடுத்து பொருந்தாத இணை அப்படி என்னன்னு கேட்பாங்க. வடக்கு அப்படின்னா வாடைக்காட்டு, மேற்குனா கோடை காற்று, தெற்குனா தென்றல் காற்று, கிழக்குனா கொண்டல் காற்று அப்படின்னு வரணும். இங்க கோடை காற்றுன்னு போட்டிருக்கு, இப்ப தவறு. அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் தவற முடியாது. இதுலயும் பொருந்தாத இணையை கண்டறியன்னு போட்டிருக்காங்க. ஏறுகோள் எருது கட்டி அப்படின்னும் இது சரி. ஆதிச்சநல்லூர் அருக்கமேடு சரி. திருவாரூர் அப்படிங்கிறது கரிக்கையூர் அப்படின்னு போட்டிருக்கு, தவறு. பட்டி மண்டபம்னா பட்டி மன்றம் அப்படின்னு போட்டிருக்கு, கரெக்ட். கரிக்கையூர் அப்படிங்கிறது எங்க வரும்? நீலகிரிலையா? ஓகே, அந்த மாதிரி கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல ஒன்று மட்டும் தவறா இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கணும். நாற்று அப்படின்னா நடுதல் சரி. கதிர் அப்படின்னா அறுத்தல் சரி. நீர் வந்து பாய்ச்சுதல் அப்படின்னு அர்த்தம், தப்பு. சரி, களை அப்படின்னா அடித்தல்னு சொல்லணும். களை வந்து களையை என்ன பண்ணுவாங்க? களையை பிடுங்குவாங்க. அப்ப இது தவறு தான், இதுதான் ஆன்சர். அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டறியணும். அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து ஆசிரியர் நாள் அப்படின்னு போட்டிருக்காங்க, இது வந்து தவறு. இது மாணவர்கள் நாள்னு சொல்லலாம். அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் நெருங்கிய இது வச்சிருந்தாரு. அப்துல் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம். காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் வந்து குழந்தைகள் நாள். அப்துல் கலாம் பிறந்த நாள்னா ஆசிரியர் நாள் போட்டிருக்கு, இதுதான் தவறு. அப்துல் கலாம் பிறந்தது வந்து மாணவர் நாள். அப்படின்னா அவரோட நாள் எது அப்படின்னா மாணவர்கள் நாள் தான் வந்து அப்துல் கலாமோட பிறந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒண்ணுதான் மாத்தி இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா பொருந்தாத சொல்லுதான். திங்கள்னா மாதம், மெய் என்றால் உண்மை, பகலவன்னா கதிரவன். அப்போ பொய்மை அப்படின்னா மெய்மைன்னு போட்டிருக்காங்க, தவறு. பொய்மைன்னு பொய் சொல்றது, அப்போ மெய்மைங்கிறது தவறு. இதான் ஆன்சர் தவறா இருக்கு. அடுத்தது பொருந்தாத இணை எது அப்படின்னு எடுத்து எழுதணும். கிராஃப் அப்படின்னா செதுக்கி, கர்சர்னா ஏவி, ஃபோல்டர்னா உரை. அப்போ சர்வர் அப்படின்னா என்னது? உளவி அப்படின்னு வரணும், அதான் வந்து பொருந்தாத இணை. ஓகே, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் பொருந்தாத எதை என்ன அப்படின்னு கேட்பாங்க, அதில் நமக்கு தெரிஞ்சதை எழுதிக்கலாம். அடுத்தது அயற் சொற்களை வந்து நீக்கிவிட்டு தமிழ் சொல்லால் எழுதணும், இதான் அடுத்த டாபிக். அயற் சொல் எது அப்படின்னு பார்த்து அதுக்கு சரியான தமிழ் சொல்லை கொடுத்து எழுதணும். அது சின்ன வாக்கியத்தில் சின்ன ஒரு வார்த்தைகளையும் வரும், ஒரு சொற்றொடர்லையும் வந்து கொடுப்பாங்க. நாளை ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நிறைய வீடியோஸ், அதை பார்த்துக்குங்க. இது வந்து எக்ஸாம்ல எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக. நான் வந்து ரதோத்சவம் ஆதலால் சகல காரியங்களுக்கும் வந்து விடுமுறை அளிக்கப்படுகிறது. நாளை ரதோத்சவம் ஆதலால் சகல காரியங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது அப்படின்னா, நாளை தேரோட்டம் ஆதலால் அனைத்து செயலங்களுக்கும் வந்து விடுமுறை அளிக்கப்படுகிறது அப்படிங்கன்னு. அடுத்து நாளை திருவோண நட்சத்திரம் கூடிய சுப தினத்தில் விவாக சுப மூர்த்தம் அப்படின்னா, நாளை திருவோண நாள் மீன் கூடிய நன்னாளில் திருமண விழா அப்படின்னு சொல்லணும், இதான் சரியானது. அடுத்து தங்கள் 10 மித்திரர்களுடன் வந்திருந்தது வது வாரர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தங்கள் 10 மித்திரர்களுடன் வது வாரர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் அப்படின்னா, தங்கள் உற்றார் உறவினர்களுடன் வந்து மணமகனையும் மணமகளையும் வாழ்த்த வேண்டுகிறேன். வது வாரர்களை அப்படின்னா மணமகனையும் மணமக்களையும். நீதான் என் அஸ்தான சிநேகிதன் என்று கூறி சந்தோஷித்தான் அப்படின்னு அர்த்தம். நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ந்தான். அமிர்தம் போல் வசித்த மழை கண்டு ஜனங்கள் சந்தோஷம் அடைந்தனர் அப்படின்னா, அமிர்தம் போல் பொழிந்த மழையை கண்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். அதான் வந்து பிறமொழி சொற்கள், அதாவது அயற் சொற்களை நீக்கி தமிழ் சொல்லா மாற்றணும், இந்த டாபிக். ஓகேவா? ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுக்க பாருங்க. அடுத்து அகர வரிசை. அகர வரிசை அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம உயிரெழுத்துக்கள் வரிசை தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டரை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் உயிரெழுத்துக்கள் வருதா அப்படின்னு பார்க்கணும். இருந்தா ஃபர்ஸ்ட் இதைத்தான் எழுதணும். அதுக்கு அடுத்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வார்த்தைகளை பார்க்கணும். கா, ஞா, சா, நா, டா, நா, தா, பா அப்படின்னு வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோணும். இந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது தான் அதுக்கு அடுத்த வார்த்தைகள் வரணும். இப்போ கா வரிசை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கா வரணும். காக்கு அடுத்ததான் கா, கி, கி, கூ, கூ, கே, கே, கை, கோ, கோ, கவ் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இந்த நம்மளுக்கு தெரியும் இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வரணும். இதுக்கு அடுத்த வரிசையில கா எடுத்தோம் அப்படின்னா கா வரிசையில் இருக்கிற வார்த்தை இந்த லைன் ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லைனுக்கு போகணும். இதுல இருக்கிற வார்த்தைகள் வந்துருந்துச்சு அப்படின்னா இதுல இருக்கிறதா ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் தான் நா வரிசைக்கு போகணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அகர வரிசையை சீர் செய்யணும் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறது காட்சி அப்படின்னு வருது. காட்சி அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் வரணும், கரெக்டா இருக்கு. அப்போ காக்கா, கிக்கி, குக்கு, கே, கே, கை அப்படிங்கும்போது கே வந்துருச்சு. அப்போ கேணி, கை, கோபுரம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானதா இருக்கும். அடுத்து அகர வரிசைப்படி அமர்ந்த வரிசையை தேர்ந்தெடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஐ, ஏ, இ, ஔ எல்லாமே உயரத்துக்கள். அப்போ அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, அக். அப்போ அவுங்கிறது கடைசியில் வரும். அப்போ ஈ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஈசன்,
எழில் ஐயம் அவிடுதம் இதான் வந்து சரியான விடை. ஈசன் எழில் ஐயம் அவிடுதம் தான் சரியானது. அடுத்து பார்த்தோன்னா நகக்கண் சம்மதம் கனல் நகக்கண் சம்மதம் தனல் கடுகு அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா காக்கா கிக்கி குக்கு கேக்கே அந்த காங்ஞாச்சா லைனை பார்க்கணும். காங்ஞாச்சா வரிசையை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கா தான் வரணும். அப்போ கடுகு இங்கே போட்டுருவோம். கடுகுங்கிற ஆப்ஷன் 1 தான் விடை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அகர வரிசையில் அமைந்த வரிசையை தேர்ந்தெடுக்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஞாயிறு திங்கள் சந்திரன் கதிரவன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வர வேண்டியது கா வரிசை காங்ஞாச்சா அப்படிங்கும்போது கா வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் கதிரவன் வருது. 2 ஆப்ஷன்லையுமே கதிரவன் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காங்ஞாச்சா காங்ஞாச்சா நா அப்படின்னா அப்போ ஞாயிறுன்னு வரணும். இந்த இடத்துல சந்திரன் வந்து அதுக்கப்புறம் தான் வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் தவறு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை தேர்ந்தெடுக்கணும். எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இ ஓ அகிலம் எல் அப்படின்னு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து அ இங்கும் போது ஈ தான் தொடக்கம். சாரி ஃபர்ஸ்ட் ஆ வரணும். ஆ இடி அ இ உ ஏ ஐ ஓ அப்படிங்கும்போது அகிலம் இடி எல் ஒலி இதான் வந்து வரணும். ஓகேங்களா. அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும். பூட்டான் தமிழ்நாடு கேரளம் மலையாளம். ஃபர்ஸ்ட் கா தான் வரணும். காங்ஞாச்சா வரிசையில பார்த்தா கா வரணும். காங்ஞாச்சா அப்படின்னு வரணும். அப்போ காங்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எது வரும் அப்படின்னா கே வரணும். அப்போ கேரளம் அப்படிங்கிற ஆப்ஷன் வரதா சரி. அடுத்தது வந்து சொற்களை சீர் செய்யணும். இதுல ஃபர்ஸ்ட் எது வரும்னா நாவிலுதல் நீளம் நேற்று நோய் இது ஒரே வரிசை. நானா நீ நூனு நேனே நை அப்படின்னு தான் வரணும். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் நான் வருது நீ வருது இதான் வந்து சரியான விடை. அதுக்கப்புறம் தான் நேற்று நோயின்னு வரணும். அகர வரிசையில் அமைந்த சொற்களை தேர்ந்தெடுக்கணும். அது ஆப்ஷன்னா திங்கள் அதாவது வெள்ளி புதன் திங்கள் செவ்வாய் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் காங்ஞா வரிசையில தான் ஃபர்ஸ்ட் வரணும். காங்ஞா சா நா பா அப்படிங்கும்போது இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல சா ஃபர்ஸ்ட் வருது செவ்வாய். செவ்வாய்க்கு அப்புறம் திங்கள் வருது புதன் வெள்ளி. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. இதுலேயே அகர வரிசையில் அமைந்த சொற்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா காங்ஞா சா நா பா டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல எது வரும் அப்படின்னா தா வரணும். தாக்கு அடுத்தது தான் வந்து பூ அப்படின்னு வரும். பூக்கு அடுத்தது தான் வந்து யா வரும். கடைசியில் இது வரும். ஆப்ஷன் டி தான். தாளம் பூகம்பம் யாகம் வேலம் இதுதான் கரெக்ட். ஓகேவா. இந்த மாதிரி ஈஸியாக கொஸ்டின்ஸ் தான் வரும். டிஎன்பிசியில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நிறைய வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க. ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அன்பு இரக்கம் ஓசை 5 ஈதல் ஊக்கம் ஏது அவ்வை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது 5 ஒழுக்கம் ஓசை அவ்வை அப்படிங்கிற வார்த்தைகள் இதுதான் வந்து சரியான அகரவரிசை. அடுத்து அகரவரிசையில சி ஆப்ஷன் பி தான் வரும். கவ்வை குருத்து கொழுந்தடை கைம்பெண் இதான் வந்து சரியான ஆப்ஷனா இருக்குது. காக்கா கிக்கி குக்கு கேக்கே கை கொக்கோ கவ் அப்படின்னு வரும். இந்த இடத்துல இவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கதே தப்பாக தான் இருக்கு. அடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா கவை குருத்து கைம்பெண் கொழுந்தடை அப்படின்னு தான் வந்திருக்கோன்னு. ஆனால் இங்கே ஆப்ஷன் கொடுக்கல. அதனால இருக்கிற ஆப்ஷன் எதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அகர வரிசைப்படுத்துறது. அகர வரிசையில வந்து எழுத்து 2 அல்ல உரைநடை ஐயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐ ஊன்னு வரணும். அப்போ ஈ தான் ஃபர்ஸ்டா இருக்கு. அப்போ 2 அடை உரைநடை எழுத்து ஐயம் இதான் வந்து சரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆப்ஷன் வேணா நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதுல உயிர் எழுத்துக்கள்லாம் எது இருக்குன்னா உருமி உடுத்து அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற ஆப்ஷன்லாம் வரணும். உருமி உடுக்கை அப்படின்னு 2 எழுத்து இருக்குது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2மே ஒரே எழுத்தா இருக்கு. அடுத்த 2 எழுத்துக்கு போகணும். இது வந்து உருமி ரூ அப்படிங்கிறது ரா வரிசையும் டூ அப்படிங்கிறது வந்து டா வரிசையும் வரும். அப்போ உடுக்கை தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே. உடுக்கை உரிமை கணப்பறை அப்படின்னா கணப்பறைங்கிறது கா வரிசைக்கு அடுத்தது தான் தவட்டை தவிழு நாகசுரம் படகம் பிடித்தல் பேரிரால் மகுடி அப்படின்னு வரணும். ஓகே. இப்போ கொடுத்துருக்கிற அகரவரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து 2வது எழுத்தும் கூட ஒரே மாதிரி இருக்கும். 3வது இடத்துல தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் வைப்பாங்க. ஓகேவா. ஈஸியாகவும் இருக்காது. அதையும் நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு. தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா அடைப்பு குறிக்குள்ள இருக்கிறத வந்து சொல்ல வந்து தகுந்த இடத்துல சேர்க்கிறது. அடைப்பு குறிக்குள்ள இருக்கிற சொற்கள் வந்து தகுந்த இடத்துல சேர்க்கணும். இல்லைன்னா வந்து இணைப்பு சொற்கள் அதாவது எனவே எனில் ஆகையால் அது போல அதனால் வரை பின்பு இந்த இணைப்பு சொற்கள் எல்லாம் வந்து சரியான இடத்துல வந்து நம்ம பயன்படுத்தணும். அதுதான் கொஸ்டின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எங்க வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிஎன்பிசி கொஸ்டின் தான். சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்யணும். நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம் அப்படின்னு புள்ளி வச்சுட்டாங்க. டேஸ் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமடையமாகிறது அப்படின்னா ஆனால் அப்படின்னு வராது. ஆனால் இயற்கை சமவெளின்னு சொல்ல முடியாது அந்த வார்த்தையை. அது போல அப்படின்னு தப்பு இல்லை. இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்கோம். அது போலன்னு வராது. ஏனெனில் அப்படிங்கிறதும் தப்பு. அதனால் அப்படின்னு அர்த்தம். மாசுபடுத்தி வரோம் அதனால இயற்கை சமவெளி மாறி வருகிறது. அதனால் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த இடத்துல வந்து சரியான வார்த்தை. அடுத்தது ஆப்ஷன் பார்ப்போம். சரியான இணைப்பு சொல்ல வந்து தேர்ந்தெடுத்து எழுதணும். அதிக அளவு மரங்களை வளர்ப்போம் அப்படின்னா அதிக அளவு மரங்களை வளர்ப்போம்.
ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்னு இந்த இடத்துல ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அடுத்தது வந்து சரியான இணைப்பு சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நூலின் பயன் படித்தல். நூலோட பயன் என்ன அப்படின்னா படித்தல். டேஸ் கல்வியின் பயன் கற்றல். எதோட கல்வி? ஏனெனில் அப்படின்னு படித்தல் எனில் எனில் அப்படிங்கிற வார்த்தை இங்க வரணும். நூலோட பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அடுத்தது சரியான இணைப்பு சொல் தான். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேலும் 2 நாள் தான் சொல்லணும். இந்த எனில் எனவே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னா தவறான வார்த்தை. அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் வந்து நிரப்பணும். நம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் துன்பப்படுத்த நேரிடும். வாழ்வில் ஒழுக்க நெறியை பயன்படுத்தாட்டி துன்பப்படுத்த நேரிடும் அப்படிங்கிறதா சரியா இருக்கு. அடுத்தது சரியான இணைப்பு சொல்ல நிரப்பணும். காய்த்தேம் இல்லத்தவர்கள் வந்து மகிழ்ந்து பயணம் செல்வதை வந்து விரும்புவார். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பினார் அப்படின்னு. ஏன்னு கேட்டா ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தையை தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விளக்கறதுக்கு நம்ம ஏனெனில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். இந்த இடத்துல ஆகையால் அப்படின்னு வரலாம். ஆனா இந்த இடத்துல எனவே அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். அடுத்தது சரியான இணைப்பு சொல். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். அறிவை விட மிகவும் முக்கியமானது எது அப்படின்னா கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பதோடு முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப இங்க ஏனெனில்ங்கிற வார்த்தை தான் வரணும். அடுத்தது இது ஒரு இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா 1 கொஸ்டின் கன்ஃபார்மா வரும். இது எப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதாவது விடையை கொடுத்துருப்பாங்க. அதுக்கான வினா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. விடையை கொடுத்து அதற்கான வினா என்ன அப்படின்னு கேட்கறது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். அது மனித நேயத்துடன் வாழ்பவர் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அப்படின்னா மனித நேயத்துடன் வாழ்பவர் யார் அப்படின்னா தவறு. அது வந்து இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கான கொஸ்டின் இல்லை. மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் பயன் என்ன அப்படின்னு இருக்கு. இதுவும் சரி மாதிரி தான் தெரியுது. யாரால் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது? இதுதான் சரியானது. இதுல என்னன்னா இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா யாரால்னா மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் அப்படின்னா இந்த வினாதான் சரியானது. இது வந்து மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் பயன் என்ன அப்படின்னா தவறு. இந்த இடத்துல அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர் சொல்ல முடியாது. அப்போ இது தவறு. இது சி தான் கரெக்ட். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஒரு தாட்டுல பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு தாழில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்னா ஒரு தாற்றில் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்னு தான் கேட்கணும். எவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியாது. எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா காலம் அளவுங்கிற போது எவ்வளவுன்னு கேட்கலாம். எண்ணிக்கையை கேட்கும்போது எத்தனை அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். அப்ப எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படிங்கறதுதான் சரியான வினா. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துள்ளணும். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது அப்படின்னு தான் வரணும். இதான் வந்து சரியான வினா. இது வந்து எந்த திரைப்படத்திற்கு அப்படின்னா தவறு. எந்த கவிதைக்குனாலும் தவறு. எந்த நாடகத்துக்குனாலும் தவறு. புதினத்திற்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப எந்த புதினத்திற்குன்னு அப்படின்னு கொஸ்டின் வந்தா தான் வந்து சரியானது. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். அறநல்லா செய்யாமை நன்று. அறநல்லா செய்யாமை நன்று அப்படின்னா அறம் என்றால் என்னன்னா தவறு. அறநல்லா செய்யாமை நன்றா அப்படின்னா இல்லை இந்த ஆப்ஷன் வரும். அப்போ இது கிடையாது. எச்செயலை செய்வது நன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறநல்லா செய்யாமை அப்படிங்கிறது தவறு. இந்த இடத்துல செய்யலைங்கிற வார்த்தை வரல. அப்போ தப்பு. அப்போ எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று அப்படின்னா அறநல்லா அப்படிங்கிறது இதான் ஆன்சரா வரும். அப்போ இதான் கொஸ்டின் வந்து ஏதான் கொஸ்டின் இதான் சரியான ஆப்ஷன். அடுத்து வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். வினா வந்து 6 வகைப்படும். வினா 6 வகைப்படும் அப்படின்னா வினா எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறதா வந்து கேள்வி. வினா 6 வகைப்படும் அப்படின்னா அதுக்கான கேள்வி சரியானது எது அப்படின்னா வினா எத்தனை வகைப்படும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது விடையை கொடுத்துருவாங்க. எது வினா அப்படின்னு கேட்பாங்க. இது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். மோஸ்ட்லி நம்மளுக்கு ஒரு 2 தாட்டி வாசிச்சாவே புரியுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூற்றும் காரணம் கொடுத்து சரியா தவறா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும். கூற்றும் காரணம் கொடுத்துருப்பாங்க. கூற்றும் காரணம் சரியா அப்படிங்கிற ஆப்ஷனை வச்சிருக்காங்க. எந்த ஆப்ஷன் வேணா கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ கூற்று ஒண்ணு என்ன 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. புறநானூறு 8 தொகை நூல்னா ஆமா பண்டைய தமிழ் மன்னர்களின் ஆட்சி வீரம் கொடை கல்வி முதலியவற்றை அறியலாம் அப்படின்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி. ஓகேவா. இது வந்து பொதுவா தமிழ் சார்ந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. எதுல வேணாலும் வரும். அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னா திருமூலர் திருமந்திரத்தை எழுதினார் அப்படிங்கும்போது சரிதான். இது சரி. அடுத்தது 14 சித்தர்களில் ஒருவர் திருமூலர் அப்படின்னாலும் சரிதான். இப்போ கூற்றும் காரணமும் சரி. இந்த மாதிரி
தமிழ் சிறப்புகள், தொன்மை அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதில் வரும். ஓகேவா? அது ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம படித்ததுலேருந்து கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது சரியான கூற்று காரணம் சரியா அப்படின்னு பார்க்கணும். இப்புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீவன் ஹாக்கிஸ் மறுக்கிறாரு. ஏன்னா அவர் அறிவியலாளர். அது இயற்கையான பெருவெடிப்பு மூலம்தான் புவி உருவானதுன்னு நம்புவார். அப்ப இது சரி. ஸ்டீவன் ஹாக்கிஸ் இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் அப்படின்னா ஆமா, இரண்டுமே சரி. பேரண்ட பெருவெடிப்பு பற்றிய கொள்கையை விரிவிச்சவர் யாரு அப்படின்னா ஸ்டீவன் ஹாக்கிஸ். அப்போ இதுல கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்தது கூற்றும் காரணம் சரியா தவறா என்னன்னா ஆராய்க. ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையெடுத்தால் சாதவாகனம் அப்படிங்குவோம். சாதவாகனம்னா ஒரே சமயத்துல 100 செயல்களை செய்யறது. கரெக்ட். சாதம் என்றால் 100. கரெக்ட் தான். அப்போ கூற்று காரணம் சரி. கொடுத்திருக்கிற ஆப்ஷன்லாம் மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் கூற்று காரணம் கேட்டால் சரி அப்படின்னு தான் வருது. இது சிம்பிளா இருக்கு. பட் குரூப் 4ல கொஞ்சம் டிஸ்டா தான் கொஸ்டின் கேட்பாங்க. கட்டுரை படித்தான் வேற்றுமை தொடர். கூற்றுல கட்டுரை படித்தான் அப்படின்னா வேற்றுமை தொடர். இந்த மாதிரி கொஸ்டின் தான் குரூப் 4ல கேட்பாங்க. ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக பொருளை உணர்த்துகிறது. கட்டுரையை படித்தான் அப்படிங்கும் போது இங்க ஐ அப்படிங்கிறது வருது. இது கரெக்ட் தான். அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் இந்த ஆப்ஷன்ல. அடுத்தது கூற்று காரணம் சரியானு பார்க்கணும். இந்த மாதிரி கூற்றுகள் வரும்போது இப்படிதான் நம்மளுக்கு குரூப் 4ல கேட்பாங்க. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறச்சொல் கல்வெட்டு சான்றளிக்கிறது. இது சரி. இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன அப்படின்னா இதுவும் சரிதான். மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா இது தவறு. பயன்படுத்தவில்லை. புள்ளிகள் நம்ம தமிழ் கல்வெட்டுகள்லையோ ஓலைச்சுவடிகளையோ புள்ளிகள் இருக்காது. அது பதிக்கிறதுக்கு அதிகம் அப்படிங்கிறங்காட்டி. அப்போ இதுல 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. அடுத்தது காரணம் கூற்று சரியா தவறா அப்படின்னு பார்க்கணும். கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை பெரியார் பாராட்டியிருக்காரு அப்படின்னா இது சரிதான். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராஜர் அப்படின்னா சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரி. அதாவது 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க பாட நூல்கள் இருக்கிற தலைப்பு கீழே இருக்கிற 2 லைனை கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா இப்போ நம்ம குரூப் 4 பார்க்கலாம் எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு குரூப் 2க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். எல்லாமே படிச்சிருந்தவங்க ஓகே, புதுசா படிக்கிறவங்க 6th இருந்து 12th வரைக்கும் படிக்க முடியுமா அப்படின்னா டவுட் தான். அடுத்து சரியா கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னா வேங்கை என்பது பொதுமொழி. கரெக்ட் தான். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி அப்படின்னாலும் சரிதான். அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்ததும் சரியா தவறான்னு சொல்லணும். இதுலயும் 3 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படிங்கிற புகழுக்குரியது எது? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமரா நூலகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது தவறு. முதல் நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் தான் முதல் பொது நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமா உள்ளது கன்னிமரா நூலகம். இது வேணா சரி. அப்போ ஆப்ஷன் 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. அடுத்த கூற்று காரணம் 2 கொடுத்திருக்காங்க. நாகை மாவட்டம் செம்பியம் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சரி. உலகின் பழமையான கலைகளில் ஒன்று மட்பாண்ட கலை. இதுவும் சரிதான். தமிழுக்கும் மட்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் சரிதான். அப்போ ஆப்ஷன் கூற்றும் சரி, காரணம் 1, 2 எல்லாமே சரிதான். அடுத்தது கூற்றும் காரணம் சரியா அப்படின்னு சொல்லணும். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமதி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நம்ம சொல்லுவோம். அதை விளக்கலக்கிறங்காட்டி ஏற்றுக்கொள்ளங்காட்டி திணை வலுவமதி சரிதான். உவப்பின் காரணமாக அக்னியே உயர்திணையாக கொல்லப்பட்டு உள்ளது அப்படின்னாலும் சரிதான். கூற்று காரணம் இரண்டுமே சரி. அடுத்தது சரியா தவறான்னு பார்க்கணும். தாய் சேய் அப்படின்னா உவமை தொகை. தாயும் சேயும் அப்படின்னு வரணும். இல்ல தாய் சேய் அப்படிங்கிற உவமை தொகை. ஓம் உறுப்பு மறைந்து உள்ளது. இது கூற்று காரணம் தவறு. இது உண்மை தொகை அப்படின்னா வரணும். தாய் சேய்னா தாயும் சேயும் அப்படின்னு தான் வரும். உண்மை தொகை உவமை தொகைன்னு வராது. ஓகே, இம் அப்படிங்கிற உறுப்பு மறைந்து வந்திருக்கு. இரண்டுமே தவறு. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு விளக்கணும். மலேசியாவில் உள்ள தமிழர்கள் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறியிருக்காரு. சரிதான். தமிழ் மக்களின் துணையுடன் போராடிய நேதாஜியை கொண்டு சர்ச்சில் கோபம் கொண்டார் அப்படின்னா சரிதான். 2 கூற்று காரணம் இரண்டுமே சரி. ஓகே, இதோட தமிழ் ரிவிஷனை முடிச்சுக்கலாம். இன்னி பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அவ்வளோதான் டைம் முடிஞ்சிச்சு. ரொம்ப போட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்காதீங்க. ரிலாக்ஸாக பாருங்க. இந்த 2 டேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிலாக்ஸாக இருங்க. ஃப்ரைடே எல்லாம் பார்த்தோன்னா எல்லாத்தையுமே முதல்ல எடுத்து வச்சிருங்க. சென்டரெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருங்க. லாஸ்ட் மினிட்ஸில் போய் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. சென்டர் டீட்டெயிலு ஹால் டிக்கெட்டு எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே.